வெல்கம் டு குக்கிங் பசார். இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியான வாழை முட்டு கோலா உருண்டை. இது வந்து வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்றவங்க மட்டன் கோலா உருண்டை, சிக்கன் கோலா உருண்டைன்னு போட்டுருவோம். இது நான்வெஜ் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த கோலா உருண்டை நல்லது, ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கும் வாழை முட்டு சேரும். இந்த செடியெல்லாம் வந்து உள்ளாரையெல்லாம் வச்சுருப்போம். நம்ம வந்து ஒரு 3-4 மாதம் வெயில் படாமல் இருக்குது. லைட்டாக வெயில் படும், நல்லாவே நிழலுக்கு இது வரும். இப்போ தொட்டிக்கு எருகவும் கம்மியாக இருக்கும். அதனால் எருவெல்லாம் போட்டு இந்த மண்ணெல்லாம் க்ளீன் பண்ணி கட் பண்ணி தொட்டியை ஒரு நாள் வெயிலில் வச்சு எடுத்துக்கொண்டு போய் உள்ளே வைக்கணும். இந்த திருப்பம் பாரு. எரு வந்து மண்புழு உரம் போடலாம், நம்ம மடிக்க வச்ச எரு போடலாம். இந்த வீடியோ எடுக்கிற கிச்சனுக்கு பக்கத்தில் ஒரு பந்தல், அந்த பந்தலில் இது வந்து காவாலிக்காய் இந்த இருக்குது பாருங்கள். ஒரு காய் வந்து கிலோவுக்கு மேலே இருக்கும் போல இருக்குது. இது காவாலிக்காய்னா இது ரொம்ப நல்லா உடம்புக்கு நல்லது, சத்து. அதுக்கு முன்னாடி இந்த காய் வந்து இந்த விதையெல்லாம் கிடைக்கும். இப்போ இது ரேராக தான் நாங்கள் வாங்கியாந்து வச்சுருக்கோம். இது அப்படியே காயிலே வந்து துளுத்து வந்துடும், நமக்கு கிழங்கு மாதிரியே வந்துடும். இதை வந்து நம்ம உருளைக்கிழங்கு சமைக்கிற மாதிரி தான் நல்லா கட் பண்ணிவிட்டு, சத்து அதிகமாக உள்ளது. நம்ம பொரியல் பண்ணிக்கலாம், குழம்புல வெட்டி புளிக்குழம்பு வைக்கலாம். அதோட கொடி வந்து இந்த இருக்குது பாருங்க, சின்ன கொடி தான் அழகாக படர்ந்துருக்கு. இந்த இருக்குல்ல, இந்த கொடி, இந்த பெரிய கொடி கிடையாது, இந்த சின்ன கொடி. இதில் ஒரு எருவு மண்ணை போட்டுட்டு நம்ம அப்படியே இந்த பந்தலில் போட்டிருக்கிறோம். நல்லா காய் நிறையா வந்துருக்கு. இந்த பக்கம் சாதத்துக்கு அரிசி களைஞ்சி போட்டாச்சு. இப்போ வந்து கோலா உருண்டை பண்ணிவிடுவோம். வாழை முட்டு ஒரு முட்டை எடுத்து மோரில் அரிஞ்சு போட்டு நல்லா புழிஞ்சாந்து ஒரு கிண்ணம் வச்சுருக்கிறேன். குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம், அரிசியை முதக்கலை களைஞ்சிட்டு மறுகளை எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம குழம்புக்கு வச்சுக்குவோம். குழம்புக்கு வெங்காயத்தை வதக்கிவும், பட்டை, கிராம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம். குழம்புக்கு ஒரு மூடி தேங்காய், 1 ஸ்பூனு மல்லி, வறுக்க வேண்டாம், சும்மாவே போட்டுடலாம். பெருஞ்சீரகம், ஜீரகம் அரை ஸ்பூனு, மிளகு ஒரு சின்ன ஸ்பூனு, பட்டை, கிராம்பு மசாலாவில் ஒரு 1/4 ஸ்பூனு. இதுக்கு வந்து ரொம்ப போடக்கூடாது, அந்த வாழை முட்டோட ஃப்ளேவர் போயிடும். அதனால் கம்மியாக போட்டுக்கணும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி. குழம்புக்கு தேவையாக காரம் எவ்வளவு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு போட்டுங்க. ரொம்பவும் காரம் வேண்டியதில்லை. ஒரு 2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். இது கூட ஒரு 3 தக்காளி. நான் வந்து நிறையா அரிஞ்சு வச்சுருக்கேன். ரசத்துக்கு 3 தக்காளி மட்டும் போட்டிருக்கேன். இதை எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம முதல்ல வதக்கலை, அதனால் எண்ணெயில் கொட்டி அப்படியே வதக்கிடுவோம். பச்சை வாசனை போய் இப்போ வதக்கி வச்சுருக்க வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இதுலேயே நம்ம ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை கொட்டி வதக்கிடுவோம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை. எல்லாம் நல்லா பச்சை வாசனை போக வதக்காச்சு. இதை அப்படியே நம்ம குழம்புல நம்ம வந்து அரிசி களைஞ்ச முதக்கலை களைஞ்சிட்டு எடுத்த 2வது கலை தண்ணியில் அப்படியே மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு காமிச்சேன். அப்படியே சிம்மில் போட்டால் கொதிக்க வேண்டியது தான். உப்பு குழம்புக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கணும். 1.5 ஸ்பூனு போட்டுக்கணும். அந்த சாந்தரைச்ச மிக்ஸி கப்புலேயே ஒரு பச்சை மிளகாய், 2 துண்டு இஞ்சி, பட்டை மிளகாய், கடலைப்பருப்பு 3 ஸ்பூனு, துவரம்பருப்பு 1 ஸ்பூனு, உப்பு, பொட்டுக்கடலை பவுடர் வந்து 1 ஸ்பூனு. இதெல்லாம் அரைச்சிக்கிட்டு காமிக்கும். 1/2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு. நல்லா அது உருண்டை கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம வச்சுருக்க வாழை முட்டு. இதை வந்து வாழை முட்டை ரொம்ப பட்டு போல் அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு பிடிக்கிற அளவுக்கு அரைச்சிக்கணும். தேங்காய் பல் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டு மேலால் கொஞ்சம் போட்டுக்கணும். கருவேப்பிலை, தேங்காய் பல், அதுதான் கடிக்கும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சமாக வெங்காயம். இது கூடவே கொஞ்சம் நைப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் வாழை முட்டை நல்லா பிடிச்சி வச்சிட்டோம்னா அந்த அரிசி மாவு போட வேண்டாம். ஆனாலும் கொஞ்சோண்டு அரிசி மாவு இதை பிசைஞ்சிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அதில் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் 2 கத்திரிக்காயும் போடுறேன். இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு காய்கறி சேரணும், உருண்டை மட்டும் பத்தாது. காயும் கொஞ்சம் சேர்ந்துடும். அப்படியே மூடி சிம்மில் கிடக்கட்டும். எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சாச்சு. மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நம்ம இட்லி பானையில் வேக வச்சும் போட்டுக்கலாம், என்ன வேண்டான்னு நினச்சா. நான் வந்து இப்போ இதை ஆயிலில் தான் போட போகிறேன், சிக்கன் மாதிரி. வாழை முட்டு கோலா உருண்டை நல்லா வெந்துருச்சு. இப்படியே எடுத்து வச்சிட வேண்டியதான். நம்ம இதை வந்து டீ ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் இந்த மாதிரி பண்ணி. அடிச்சாச்சு.
வாழைப்பூ கோலா உருண்டை தட்டி எடுத்தாச்சு. இதை அப்படியே நம்ம குழம்புல போட்டுறோம். காயெல்லாம் வந்துருச்சு, அப்படியே போட்டுரும். அப்படியே 2 கருவேப்பிலையை போட்டுற வேண்டியதான். நம்மளோட வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். ஒரே நிமிஷம் சிம்மில் கடந்தால் போகிறோம். இந்த கோலா உருண்டை குழம்புக்கு ரசம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரசமும் அப்பளமும் பொரிச்சிக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அது அப்பளமும் ரசமும் செய்ய போகிறேன். இப்போதைக்கு 2 முடியை முடித்து காமிச்சிட்டேன். சாதம் வடித்தாச்சு. நம்மளோட வாழைப்பூ கோலா உருண்டையும் செம வாசனையோட சூப்பராக இருக்குது. இதே மாதிரியே நீங்களும் ஒரு ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க.